ஸோ இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களில் நம்ம எதை குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். ஸோ மவுண்ட் சைனாய். ஸோ இன்னும் சீனாய் மலைக்கு நம்ம போகலை. எங்கேருந்து ஆரம்பித்தோம்? நம்ம ராமசேஸில் ஆரம்பித்து இப்போ எந்த இடத்துல வந்து நின்றுருக்குறோம்? சீன் வனாந்திரத்துக்கு நம்ம வந்துட்டோம். இன்னும் இல்லை, அதை மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கல. நம்ம எங்கே வந்தாச்சு? நம்ம ஏலிமெல்லாம் தாண்டி வந்துட்டோம். ஸோ லைனாக அந்த மேப்பை சொல்லிடுறீங்களா? எந்தெந்த பகுதிகள்லாம் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம்? ராமசேஸ், சுக்கோத், ஏதாம், ஈரோத் பள்ளத்தாக்கு, சிவந்த சமுத்திரம், அதுதான் த ஷூர் வனாந்திரம், சூர் வனாந்திரம். அதில் தான் மாரா, ஏலீம், அது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர், சில ரகசியங்களை கர்த்தர் வைத்திருந்தார். ஸோ ஆண்டவர் அந்த ஜனங்களை சில இடங்களில் சோதித்தும் பார்த்தார். எந்த இடத்துல ஆண்டவர் சோதித்து பார்த்தார்? மாறால சோதித்து பார்த்தார். ஆண்டவர் அந்த ஜனங்கள் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? அப்போதான் சிவந்த சமுத்திரம் ரெண்டா பிளந்து அந்த வழியாக அவங்க வந்ததை அவங்க பார்த்துருந்தாலும் என்ன பண்ணலை? ஆண்டவருடைய அற்புதம் செய்யக்கூடிய வல்லமையை அவங்க மறந்து போயிட்டாங்க. நம்மளும் பல சமயத்தில் ஆண்டவர் செய்த அற்புதங்களை சட்டுன்னு என்ன செஞ்சிடறோம்? மறந்து போயிடறோம். அப்படி ஒரு நாளும் மறந்து போய் ஆண்டவர் மேலே அவிசுவாசமாகி கோவப்பட்டு எந்த வார்த்தைகளும் நம்ம பேசக்கூடாது. நம்மளுடைய விசுவாசம் ஒரு நாளும் தளர்ந்து போயிடக்கூடாது. விசுவாசம் குறைந்து போயிடவே கூடாது. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் விசுவாசம் உள்ளவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஸோ 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை நம்ம தொடர்ந்து வாசித்து இன்னைக்கு சில வரலாற்று பக்கங்களில் நம்ம சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1-3. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் இருக்கிறீரோ என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் என்ன செய்தாங்க? சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள். போன வாரம் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தேன். எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? கோசேன் நாட்டிலிருந்து ஆரம்பித்து நம்மளுடைய சீனாய் வனாந்திரம் வரைக்கும், மவுண்ட் சைனாய். ஓகே, சீன் வனாந்திரங்கிறது வேற, சூர் வனாந்திரங்கிறது வேற, சீனாய் மலைங்கிறது வேற. சரியா? அப்போது இந்த மலைக்கு அவங்க எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு சார்ட் மாதிரி நீங்கள் அதோடைய ரூட்டை ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டேஷனையும் நீங்கள் பார்த்து அந்த ஸ்டேஷன் எந்த டேட்டில் அவங்க வந்தாங்க, அங்கே எத்தனை நாள் அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்க கூடும். சில டேட்டா டைரெக்டாக நம்ம பைபிள்லேருந்து எடுக்கலாம், சிலதை நீங்கள் கேல்குலேட் பண்ண வேண்டி இருந்திருக்கும். அப்படி ஒரு வேளை நீங்கள் பண்ணி என்ன செய்யணும்? அந்த 50 நாட்கள், பெந்தேகோஸ்தே நாளில் தொடக்கூடிய 50 நாட்கள் வரைக்கும் எழுதணும்னு சொன்னேன். சிலர் எழுதி கொடுத்துருக்குறீங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு நாளான்னைக்கு நான் பரிசு கொடுக்குறேன். ஒரு வேளை லைவில் பார்க்குற யாரும் முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் அதை எங்களுக்கு அனுப்பி தரலாம். ஸோ யூ கேன் இமெயில் யுவர் ஆன்சர்ஸ் ஆர் யூ கேன் சென்ட் இட் வயா வாட்ஸ்அப். ஸோ இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? அவர்கள் சமுத்திரத்தின் வழியாக அவர்கள் கடந்து வந்தார்கள். இதெல்லாம் எதற்கு அடையாளமாக இருந்தது? ஒரு ஞான ஸ்நானத்திற்குள்ளாக அடையாளமாக இருந்தது. அவங்களுடைய பழைய வாழ்க்கையை விட்டு ஒரு புதிய ஆரம்பத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இனிமேல் அவங்க யாரை பார்க்க போகிறதில்ல? பார்வோனை பார்க்க போகிறதில்ல, பார்வோனுடைய ரதங்கள் அவங்கள பயம்புறுத்த போகிறதில்ல, பார்வோனுடைய பலமான வீரர்கள் வந்து இனிமேல் அவங்கள அட்டாக் பண்ண போகிறது கிடையாது. இனிமேல் எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில் புதுசு தான், இல்லையா? ஒரு புதிய ஆரம்பம். சரி, இதெல்லாம் வந்து உண்மைதானா? இதெல்லாம் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 100% உண்மை. இப்போ வேதாகமத்தில் நம்ம படிக்கும் பொழுது யார் யார் பேரோ இடம் பெற்றிருக்கும். அவங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன கேரக்டராக இருப்பாங்க, சின்ன கதாபாத்திரமாக இருப்பாங்க. மோசே மாதிரி, இல்லை தாவீது மாதிரி, பவுல் மாதிரி பெரிய பெரிய பணிகளை செய்தவர்களுடைய பெயரும் இடம் பெற்றிருக்கும். சின்ன சின்ன கேரக்டரில் இவனை பெற்றான் அப்படிங்கிறதுலேயே நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ ஆதியாகமம்ல ஒரு 5ஆம் அதிகாரத்தில் அவ்வளோ பேர்த்துடைய பேரை நம்ம பார்க்குறோம். எல்லாரும் ஏதாவது அச்சீவ் பண்ணியிருக்காங்களான்னா இல்லை. ஆனால் ஹிஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னா எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலர்கள் வெளியே வந்தது தான். அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வில்லன் யாருன்னா பார்வோன்.
ஆனா ஆண்டவர் பாருங்க, பல அதிகாரங்கள் பார்வோனை பத்தி எழுதப்பட்டிருந்தாலும் பார்வோனுடைய பேரை டைரக்டா ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 1500 வருஷங்கள் இடைவெளியில பல ஆத்தர்ஸ் எழுதியிருக்கிறாங்க. சங்கீத பகுதிகளில் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் நம்ம படிக்கிறோம், பழைய ஏற்பாட்டில் படிக்கிறோம். ஆனால் எந்த ஆத்தருமே என்ன செய்யல, பார்வோனுடைய பேரை மென்ஷன் பண்ணல. அப்போ பார்வோனுங்கிறது அவன் பேரை இல்லையா? அவன் பேர் இல்லை. பார்வோனுங்கிறது என்ன? எகிப்து நாட்டினுடைய மன்னன், அவ்வளோதான். ஹி இஸ் அ கிங். எப்படி நம்ம ஏரோதை சொல்கிறோம், அந்த மாதிரி பார்வோன். அப்போது இந்த சம்பவங்களை எல்லாம் நான் எப்படி இன்னும் துல்லியமாக புரிஞ்சுக்கிறது? அப்போ இந்த வேத வசனங்களை 2 விதமாக நம்ம என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம். ஒன்று இந்த இன்டர்னல் டேட்டா. அது என்னது? அதுதான் இந்த பரிசுத்த வேதாகமம். இந்த வேதாகத்தின் வழியாக பிப்ளிக்கல் கண்டென்ட், இந்த பைபிள்ல இருந்து எனக்கு சில கண்டென்ட் கிடைக்குது. நம்பர் 2 எங்கிருந்து? த எக்ஸ்டர்னல் டேட்டா, எக்ஸ்டர்னல் என்டிட்டி. அது என்னது? சில அகழ்வாராய்ச்சிகள்லாம் நடத்தி ஹிஸ்டரியிலிருந்து, இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் ஹிஸ்டாரிக்கலாகவும் என்ன செய்கிறோம், சில கண்டென்ட்டை நம்ம எடுத்து இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் வேதம் உண்மைன்னு ப்ரூவ் பண்ண போகிறதில்ல, அது உண்மைன்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி என்ன செய்யலாம், நம்மளுடைய உலகத்தில் இருந்தும் சில கண்டென்ட்டை நம்ம எடுக்கலாம். ரொம்ப காலங்களாக, பல ஆண்டு காலங்களாக இந்த சிவந்த சமுத்திரத்தை அவங்க தாண்டி வந்ததோ, இல்லை 10 விதமான வாதைகள் எகிப்தில் வந்ததோ, இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. இப்படிப்பட்ட பார்வோன் இருந்தாங்களா அப்படின்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்படிப்பட்ட பார்வோன் இருந்ததாக எந்த விதமான எவிடன்ஸ் கிடைக்கல. என்ன கிடைக்கல? எவிடன்ஸ் கிடைக்கல, ப்ரூஃப் கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு, இந்த கடந்த 100 ஆண்டுகளுக்குள்ளாக ஏராளமான கண்டுபிடிப்புகள் மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் எரால இன்னுமே நிறைய டேட்டாவை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதை படிக்க படிக்க எனக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஏன்னா எனக்கு எப்போவும் ஆர்கியாலஜிக்கல் கண்டென்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஒருவேளை உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு தலைப்பின் கீழே நீங்களும் உங்களுடைய தேடுதல். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாங்க, வேதத்தை ஆராய்ந்து பாரு, தேடி வாசி, ஒன்றுக்கு ஒன்று ஜோடி இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ ஒவ்வொரு வசனத்துக்கும் ஏதோ ஒரு எண்ணத்தில் என்ன இருக்குங்க, ஒரு கண்டினியூட்டி இருக்கும். ஸோ அப்படி நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், அடுத்த ஸ்டேஷனும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய அந்த டைமை பொறுத்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம், சில கேல்குலேஷன்ஸும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் சிலதை உங்களுக்கு சொல்லி தருவேன். இன்றைக்கி நீங்கள் சிலதை இன்றைக்கி நீங்களும் வீட்டில் போய் என்ன பண்ண போகிறீங்க, ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் இந்த கண்டென்ட்டெல்லாம் படித்து நீங்கள் எழுதும்போது சிலதெல்லாம் கற்றுக்கொண்டீங்களா இல்லையா? நீங்களாக படித்து நீங்கள் எழுதும்போது மறக்கவே மாட்டீங்க. ரெண்டாவது, whenever you read the scripture, the author of the Bible is always present. ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஏன்னா இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது நம்மெல்லாம் இல்லவும் இல்லை, அந்த காலகட்டங்கள் எப்படி இருந்தது, அந்த ராஜ்யங்கள் எப்படி இருந்தது, ஒன்றுமே நமக்கு தெரியாது. ஆனால் அன்னைக்கும் இன்னைக்கும் சரி, ஆவியானவர் ஒருவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் நமக்கு வாஞ்சையுள்ள தவணமுள்ள ஆத்மாவுக்கு ஆண்டவர் ஆகாரத்தை கொடுப்பார். அவனுக்கு தான் கர்த்தர் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். நாட் எவ்ரிபடி கேன் ரிசீவ் த ரெவலேஷன் ஆர் த சீக்ரெட், ஹிடன் சீக்ரெட் ஹியர். பட் இஃப் யூ ஹேவ் அ தர்ஸ்ட் ஃபார் த வேர்ட் ஆஃப் காட், ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வாங்க, அதை காட்டுவாங்க. அப்படி தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், இந்த இதில் நிறைஞ்சிருக்கிற த வெல்த், ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவோட வெல்த்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். உதாரணமாக யாத்ராகமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த வனாந்திரத்தில் அவங்க சுற்றி வந்தது, அதற்கப்புறம் அவங்க கானானுக்குள்ளே பிரவேசித்தது, இதெல்லாம் யாத்ராகம புஸ்தகத்தில் ஆரம்பித்து யோசுவாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் வரைக்கும் அதுதான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அதுதான் கிட்டத்தட்ட டோட்டலாக 45 ஆண்டு காலங்கள் ஆயிருக்குங்க. எவ்வளோங்க? ஃப்ரம் எக்ஸடஸ்லேருந்து ஜாஷ்வா 11, ஜாஷ்வா 12லிருந்து நியாயாதிபதிகள் வரைக்கும் அந்த நிலத்தை அவங்க ஆக்கிரமிச்சதுக்கு பிறகு, கைப்பற்றினதுக்கு பிறகு, அந்த இடத்த என்ன பண்ணாரு, ஜாஷ்வாவினுடைய தலைமையில் அது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் பங்கு போட்டு கொடுத்தாங்க. ஸோ டோட்டலாக செட்டில்மெண்ட், இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்க, செட்டில் ஆனாங்க. ஸோ இது எல்லாம் அதற்கப்புறம் சின்ன சின்ன அந்த லோக்கல் சின்ன குட்டி குட்டி ஜட்ஜஸ் எல்லாம் எழும்பி வர்றத, இவங்க மேலே அட்டாக் பண்ணுறத, அப்புறம் இவங்க அந்த இடத்த கைப்பற்றினது, இது எல்லாமே நம்ம எது வரைக்கும் பார்க்கலாம்,
இந்த ஜட்ஜஸ் வரைக்குமே நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா, ஸோ 1550 பிசியிலிருந்து 1400 பிசிக்குள்ளே இது எல்லாமே நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து எகிப்து ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தா, எகிப்து ரெக்கார்ட்ஸில் நிறைய டைனாசிட்டி இருந்திருக்கு. நம்ம எப்படி ராஜ்யங்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எகிப்தியர்களுடைய டைனாசிட்டி. ஸோ பைபிளில் எழுதியிருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள்லாம் ஏதோ ஒரு ராஜாவோட மேப் ஆகணுமா இல்லையா? ஏன்னா இவ்வளோ பெரிய சம்பவம். ஸோ அந்த நாட்கள்லையும் என்ன பண்ணாங்கன்னா, அவர்களும் அந்த நாட்டில் நடந்த முக்கியமான சம்பவங்களை எல்லாம் பதிவு செய்து வைத்திருந்தாங்க. அப்படி சில கண்டென்ட் எல்லாமும் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இதை ஒரு நிமிஷம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு பேர் சொல்லிடுறேன். அப்போ இந்த பேரெல்லாம் வந்து உங்களுக்கு மறக்காது. இதை கூட நீங்கள் என்ன செய்யலான்னா, நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் கூட நீங்கள் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த பேரெல்லாம் வந்து நம்மளோட பைபிளில் கிடையாது. ஆனால் நம்ம இப்போ எங்கேருந்து எடுக்கிறோம், எக்ஸ்டர்னல் சோர்சஸ்லேருந்து எடுக்கிறோம். அதையும் இப்போ வசனத்தோடு வச்சு இப்போ சிலதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஒன்று, அந்த நாட்களில் கானான் தேசம் இருந்ததா? எகிப்து இருக்கும்போது இருந்துச்சு. கானான் தேசத்துலேயும் 7 விதமான ஜாதிகள் இருக்கிறாங்க. ஆண்டவர் ஏற்கனவே மோசே கிட்ட சொல்லிட்டார், அந்த ஜாதிகளை எல்லாம் நான் துரத்துவேன், அந்த தேசத்தை உன்னுடைய சந்ததிக்கு நான் கொடுப்பேன் வாக்கு பண்ணார். அப்படின்னா அன்னைக்கு எகிப்து மட்டும் கிடையாது, கானான் தேசங்கிறதும் இருந்தது. ஸோ இப்போ எகிப்தும் என்ன பண்ணுச்சுன்னா, இடையில கானான் மேலே இவங்களும் படையெடுத்து போனாங்க. சில தாக்குதல்லாம் நடந்தது, யுத்தங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி எகிப்துடைய எல்லைகள் வந்து எக்ஸ்பேண்டும் ஆயிருக்கு. ஆகுமா ஆகாதா? இப்போ ஒரு தேசம் இருந்தால் இந்த தேசம் ஷ்ரிங்க் ஆகலாம், இல்லைன்னா இந்த தேசம் என்ன ஆகலாம், விரிவடையலாம். இப்போ இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அப்புறம் இந்தியா என்னாச்சு, பாகிஸ்தான் என்னாச்சு, பாகிஸ்தான் ஒன்று தனி நாடாக போயிடுச்சு. ஸோ அப்படி சில இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சில நாடுகள் நம்மளுடைய எல்லைகள் தனியாக அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க பிரிஞ்சு போனாங்க. ஸோ இப்படி காலங்களில் பார்க்கும்போது சில எல்லைகள் விரிவடையும், இல்லைன்னா சில எல்லைகள் குறுகி போகவும் செய்யும். இப்போது நம்ம ஒரு சில ராஜாக்களை குறித்து நம்ம என்ன செய்யப்பாரோ, யார் இந்த பிப்ளிக்கல் கண்டென்ட்டோட நம்ம கொஞ்சம் கிட்ட வர்றாங்களோ அவங்கள பற்றி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த பேரெல்லாம் பார்த்தா நமக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சரி, முக்கியமாக இது எங்கே நடக்குது அப்படின்னா 1500லேருந்து 1400 பிசி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த பேர் உங்களுக்கு கண்ணு தெரியுதா? சரி, இப்போது என்ன பண்ணலாம், அதனால தான் உங்களுக்கு சிலதாக ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறேன் எல்லோவில். இந்த ஸ்க்ரீன் இந்த ஓகே, இதில் நீங்கள் யாரை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நிறைய பேர் இருக்குது பார்த்தீங்களா. அஹ்மோஸ், அமென்ஹோத்தேப். இந்த பேரெல்லாம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு 3 பேர் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அமென்ஹோத்தேப். ஸோ AMEN, ஏமன் எப்படி சொல்கிறோம், ஏமன் ஹோ TEP. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 1 2 3 அப்படி தான் அந்த பேர் போகும், அமென்ஹோத்தேப். அடுத்தது தத்மோஸ். ஸோ சிலது துத்மோஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. தத்மோஸ், THUTMOS, மோஸ். இந்த தத்மோஸ் 1 2 3 4 இப்படி கொஞ்சம் பேரெல்லாம் போகுது, இப்படி சில பேரெல்லாம் போகுது. இப்போ 2 பேர். ஸோ அமென்ஹோத்தேப் ஒன்றும், இன்னொன்று தத்மோஸ், இன்னொன்று ஹட்ஷெப்சுத். இது யாருன்னா, இந்த துத்மோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்வோனுடைய பேர். பைபிளில் பார்வோனுடைய குமாரத்தின்னு ஒருத்திய படிக்கிறோமா, அந்த குமாரத்தி, அதாவது த பிரின்சஸ், ஷீ பிகேம் த விமன் ஃபேரோ. அன்னைக்கு இருந்த ஃபீமேல் ஃபேரோ அப்படின்னும் இவங்களை பற்றி குறிப்பு எழுதப்பட்டிருக்கு. ஸோ அவங்க தான் யாருன்னா ஹட்ஷெப்சுத். இந்த பேரை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் வந்து 1 2 3 இந்த 3 பேர் தான். ஸோ இந்த காலகட்டங்களில் மோசே எந்த காலத்தில் பிறந்திருப்பாரு, அப்போது இந்த சம்பவங்கள்லாம் எப்போ நடந்திருக்கும், இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், பிப்ளிக்கலாகவும் சில கண்டென்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மோசே பிறக்கும்போது என்ன சம்பவம் நடந்தது, அப்போது இங்கே நம்ம பார்க்குறோம். சரி, இதெல்லாம் நமக்கு வேண்டாம்.
இப்போ டைரக்டாக பாருங்க. ஸோ பர்த் ஆஃப் மோசஸ். ஸோ இந்த மோசஸ் இருக்கும்போது யார் இருந்திருக்கலாம் அப்படின்னா இந்த துத்மோஸ் 1 அவர் தான் வந்து பார்வோனா இருந்திருக்க கூடும். இதெல்லாம் எத்தனாவது டைனாசிட்டியில நான் நடக்குதுன்னு சொல்றேன்? இதெல்லாம் எகிப்துல 18th டைனாசிட்டி. இது யாருமே என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டிங்கன்னா டினை பண்ணவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் எடுத்திருக்கிறாங்க. ஸோ நிறைய கண்டென்ட்டை படிக்க அவ்வளோ. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த தீர்ப்பு இருந்ததா? இல்லை. இப்போ மோசேக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலியில் பிறந்தவங்க இருந்தாங்களா? மோசே கூட பிறந்தவங்க யார்? அவங்க மிரியாம் வந்து ஒரு ஃபீமேல், ஆரோன் மூத்தவர். பட் ஆரோன் பிறந்த சமயத்தில் அப்படி ஒரு ஆர்டர் வந்ததா தெரியல. ஆனா மோசே பிறந்த சமயத்துல என்ன இருக்குது? ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அப்ப அந்த சமயத்துல என்ன நடந்திருக்கலாம்? பல கருத்துக்களும் சொல்லப்படுகிறது. அதாவது ராஜாவுக்கு உங்களுடைய இடத்துல ஒரு அரசன், ஒரு மன்னன் பிறந்திருக்கிறான்னு சொன்னதுனால அன்னைக்கு இருந்த சிறு குழந்தைகளை கொலை செய்யறதுக்கான ஒரு ஆர்டரை பிறப்பித்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதே சமயத்துல இங்க அடுத்த ஒரு பார்வோன் பதவி ஏற்கிறதையும் பார்க்கிறோம். அது யார் தான்? அதுதான் துத்மோஸ் 1. ஸோ அதுதான் துத்மோஸ் 1. ஸோ அதற்கப்புறம் யார் இருக்கிறா? ஃபேரோவோட டாட்டர் 1478 to 1458. இப்போ இந்த நம்பர் பற்றி எல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒரு நம்பரை பற்றி இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். ஸோ இவங்களை பற்றி என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு வாரிசே இல்லை, இவங்களுக்கு குழந்தை இல்லைங்கிற ரெக்கார்டு இருக்குது. ஸோ ஒருவேளை அதனால என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு வைஸான ஒரு பையனை எடுத்து என்ன பண்ணுறாங்க, அடாப்ட் பண்ணி வளர்த்துனாங்க. அது யாரு? அதுதான் மோசே. ஸோ அவங்க தான் யாரு? இந்த ஹட்செப்சுத். அதற்கப்புறம் அந்த டைனாசிட்டி துத்மோஸ் 3. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கேம்பெயின் டு கானான். எக்ஸோடஸ், அதாவது இந்த ஜனங்களை என்ன பண்ணாங்கன்னா ரொம்பவே, அதாவது மோசே இந்த ஜனங்களை ஒடுக்கும் பொழுது அதை இவர் எதிர்த்து போராடுறாரு, கண்டுபிடிக்கப்படுறாரு. அப்புறம் என்ன பண்றாரு மோசே? ஐயோ நான் கொலை பண்ணது தெரிய வந்துருச்சேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? எங்க ஓடி போனாரு? மீதியான் தேசத்துக்கு ஓடி போனார். அப்ப இருந்த இந்த பார்வோனுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா நெப்போலியன் ஆஃப் ஈஜிப்ட்னே சொல்றாங்க. கிட்டத்தட்ட 54 வருஷம் என்ன செஞ்சாராம்? ஆட்சி செஞ்சார். ஏன்னு கேட்டிங்கன்னா 40 ஆண்டு காலங்கள் எகிப்துல, 40 ஆண்டு காலங்கள் மீதியான்ல மோசே இருக்கிறார். அப்போ மோசே திரும்பி வரணும்னா இந்த பார்வோன் இருக்கக்கூடாது. அப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஹி ரூல்ட் ஃபார் 54 இயர்ஸ். இந்த ஹட்செப்சுத் இது யார் அப்படின்னா இந்த ராஜா துத்மோஸ் 3 உடைய ஸ்டெப் மதர். இந்த துத்மோஸுக்கு இவளை கண்டாலே பிடிக்காது. அதனால என்ன பண்ணானா இவளுடைய மரணத்துக்கு பிறகு, அதாவது பார்வோனுடைய குமாரத்தி ஆகிய ஹட்செப்சுத் இவங்க மரித்த பிறகு த சோல் லீடரா த பார்வோனா எகிப்து தேசத்துக்கு வந்த பிறகு இவளை குறிச்சதான எல்லா எவிடன்ஸும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா அழிக்கப்படுகிறது. எப்பவுமே எகிப்தியர்கள் கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. என்னன்னா அவங்க ஜெயிச்சாங்கன்னா, அவங்க விக்ட்ரி எடுத்தாங்கன்னா அதை பல இடத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ரெக்கார்டை பதிவு செஞ்சுக்குவாங்க. ஆனா அந்த ஊர்ல ஒரு தோல்வி நடந்தாலோ ஏதாவது ஒரு கெட்ட சம்பவங்கள் நடந்தாலோ அதை என்ன செய்ய மாட்டாங்க? பதிவு செய்ய மாட்டாங்க. இன்னைக்கும் சில ப்ரூஃப் எல்லாம் ஏன் எடுக்க முடியல அப்படின்னா சில கண்டென்ட்டுக்கான பதிவிறக்கமே நடைபெறவே இல்லை. they did not record. அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்? இப்படி ஒரு ஹட்செப்சுத்தோடைய கண்டென்ட்டை ஒருவேளை அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தா ஒரு வளர்ப்பு மகனாகிய ஒரு மூசா, அதாவது மோசஸை பற்றி அவங்களுக்கு எழுதி இருந்திருக்கணும். பட் இதெல்லாம் எதேர்ச்சியா நடந்திருக்குமா? பட் we do not know. God would have done it very purposefully. ஸோ அந்த மாதிரி என்ன கிடையாது, எந்த விதமான ரெக்கார்டும் கிடையாது. அதற்கு பிறகு வந்தவர் தான் இந்த அமென்ஹோத்தேப் 2. ஸோ இவருடைய காலத்துல தான் இவர் கடின இருதயம் உள்ள ஒரு பார்வோனா இருந்திருக்க கூடும். இவர் தான் இந்த அங்க நடந்த வாதைகளை எல்லாம் இவர் பார்த்தாரு. அதற்கு மட்டும் இல்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்துக்கு பின்னாடி துரத்திட்டு போய் அமிழ்ந்து போனதும் இவராக இருந்திருக்கலாம்.
தன்னுடைய ஃபர்ஸ்ட் பார்ன், அதாவது எப்படி சொல்றாங்கன்னா இங்க துத்மோஸ் 4ன்னு ஒரு பேர் இருக்கா, இவர் அவருடைய மூத்த குமாரன் இல்லை அப்படிங்கிற குறிப்பும் எழுதப்பட்டிருக்கு. விச் மீன்ஸ் துத்மோஸ் 4 இஸ் நாட் இஸ் ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படிங்கிற ஒரு குறிப்பு என்ன பட்டிருக்கு, வரலாறுல எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இப்படி முக்கியமான ஒரு சில பேர். அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் வந்து யோசுவாவினுடைய தலைமையில் அவங்க அந்த கானான் தேசத்தை பிடிக்கிறது, அப்புறம் அந்த கானான் தேசத்தை பங்கிடும் போதும் அங்கே இருந்த சில பார்வோன்கள். ஸோ முக்கியமான இந்த பார்வோன்கள்லாம் எதோட மேட்ச் ஆகுறாங்க, இந்த பிப்ளிக்கல் கண்டென்ட்டோட மேட்ச் ஆகுறாங்க. இப்போ நம்ம சிவந்த சமுத்திரத்தை தாண்டியாச்சு, அடுத்தது நம்ம அடுத்த ஒரு வனாந்திரத்துக்குள்ளே நம்ம வரப்போகிறோம். ஸோ இது நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்களை நம்ம இந்த ஆராய்ந்து பார்க்க போகிறோம். சரி, இந்த இதுக்கு நம்ம வரலாம். வில்டர்னஸ் ஆஃப் ஷூர் அண்ட் வில்டர்னஸ் ஆஃப் ஜீன். திரும்பவும் இந்த இடத்துக்கு வருவோம். இந்த மேப்பெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிலர் மேப்பும் பெற்றிருப்பீங்க. இதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பார்வோனுடைய இந்த கல்லறை இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 18th டைனாசிட்டி ஹட்செத்புத் துத்மோசிஸ் 3. ஸோ இவங்களுடைய சம்பந்தப்பட்ட டோம்பெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா 2-3 என்ட்ரன்ஸ் இருக்கு. அந்த சில என்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து அடைக்கப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் வந்து ப்ரூவன் கண்டென்ட் தான். இது ஏதோ ஏஐ கண்டென்ட் எல்லாம் கிடையாது. பாருங்க, அவங்களுடைய இந்த எப்போ இந்த சம்பவம் நடந்ததோ, யாத்ராகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற சம்பவங்கள் எப்போ நடந்ததோ அந்த சமயத்தில் வாழ்ந்த பார்வோனுடைய கல்லறைகள் தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது. த டோம்ப் பாருங்க. This is the entrance to the unknown tomb with chambers to the left and to the right. ஸோ அந்த நாட்கள்ல அவங்க எப்படி அவங்க கட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறது பாருங்க. ஒவ்வொன்றுக்கு பின்னாடி என்ன இருக்கு, நிறைய அறைகள் இருக்கு, நிறைய சேம்பர்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த லேட்டஸ்ட் நூற்றாண்டுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த 18வது டைனாசிட்டியுடைய பார்வோனுடைய. இங்கே பாருங்க, நீங்கள் நிறைய ஹோல் பார்க்குறீங்களா? இந்த ஒவ்வொரு ஹோலையும் எக்ஸ்கவேட் பண்ணால் சிலதெல்லாம் வந்து இன்னுமே அவங்களுடைய சரீரங்களை வச்சிருந்த கற்கள் எல்லாம் இன்னும் அப்படியே இருக்காம். அதே இடத்துல சொல்லப்பட்டபடி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம பைபிளில் கப்பேரர் படிக்கிறோமா, பானை பாத்திரக்காரன். இது ஒரு ஒன் ஆஃப் த பானை பாத்திர கப்பேரருடைய ஒரு டோம்ப். கப்பேரருடைய டோம்ப் 18th டைனாசிட்டியில் வாழ்ந்த ஒரு கப்பேரர். எங்க பார்த்தீங்க இந்த கப்பேரர் 18th டைனாசிட்டியில் நம்ம எங்க பார்க்குறோம்? யோசேப்புடைய காலத்தில் நம்ம அங்கே ஒரு கப்பேரரையும் நம்ம சந்திக்கிறோம். அம்மூன், அதாவது வைஃப் அம்மூன் துத்மோசிஸ் 4. ஸோ இவங்களுடைய டோம்பெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது வந்து அந்த நாட்களில் அவங்க கட்டின டெம்பிள் அமென்ஹோதேப் 3 பாருங்க, ஆர் ஸ்டார்டட் பை துத்மோசிஸ் 4 அண்ட் ஃபினிஷ்ட் பை ஹிஸ் சன். ஸோ இதெல்லாம் நிறைய ஆராய்ச்சி செய்து இது எந்த பார்வோன் எந்த காலகட்டங்களில் அவங்க கட்டினாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப், அதோடைய வரைபடங்கள் பாருங்க. இது வந்து அவங்களோட உள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ், அவங்க டோம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ். நமக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ என்னமோ, அட்லீஸ்ட் நம்ம என்ன செய்யலாம், இதெல்லாம் இன்னைக்கும் எகிப்தில் என்ன இருக்கு, இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு எவிடன்ஸா அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கு. இந்த கற்கள் எல்லாம் பேசுது. ஆண்டவர் பலத்த கையினால ஓங்கிய புயத்தினால இந்த ஜனங்களை என்ன செஞ்சாங்க, விடுதலையாக்கி கொண்டு போனாங்க. பாருங்க, அமென்ஹோதேப் 3 கட்டின ஒரு டெம்பிள். அந்த டெம்பிளோடைய இன்னர் வியூ நிறைய அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சிம்பிள்ஸ். இப்போ நம்ம அந்த 10 வாதைகளில் நம்ம வெட்டுக்கிளி, அந்த வண்டு இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? இந்த ஒவ்வொரு பிக்சர்லையும் பார்த்தா எதெல்லாம் கர்த்தர் அவர் வரவிட்டாரோ, எதெல்லாம் அழித்தாரோ, அது எல்லாத்தையுமே இவங்களுடைய டோம்புக்குள்ள, முக்கியமான சாம்பர்ஸ்குள்ள, வரைபடங்கள்ல அவங்க செதுக்கி வச்சிருக்கிறதுல எல்லாம் பார்க்க முடியுது. முக்கியமா பார்த்தீங்கன்னா சர்ப்பம். அதனால்தான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, அதை விழுங்கும்படியாக கர்த்தர் செய்தார். ஸோ இது வந்து என்னன்னா 1908 ஹோரெம்ஹேப், இவர் தான் வந்து 18வது டைனாசிட்டியில் இருந்த கடைசி பார்வோன்.
இவருடைய டோம்ல இன்னும் அதிகமான சில எவிடன்சஸ் எல்லாம் வந்து கிடைச்சது. அதாவது புக் ஆஃப் கேட்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்குடைய சில குறிப்புகளும் முதல் முறையா இவருடைய டோம்ல இருந்து கிடைச்சது. ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய கீழ் நோக்கி போகக்கூடிய சில என்ட்ரன்ஸ் இருக்குது. அது வழியா போனா இன்னும் சில சேம்பர்ஸ், இன்னும் அங்க வந்து பார்க்கும் பொழுது சிலது வந்து இன்னும் பத்திரமா சீல் பண்ணப்பட்ட நிலையிலேயே அவர் கண்டுபிடிக்கும் போது இருந்துதான். நிறைய பாருங்க ஸ்டோர் ரூம்ஸ் இருந்தது. அப்போ பாருங்க ஒரு பெரிய ஒரு பங்களா எப்படி நிலத்துக்கு மேலே கட்டி குடியிருக்கிறதுக்கு இருப்பாங்களோ அவங்க மரித்த பிறகும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு சில சேம்பர்ஸ் அவங்க கட்டியிருக்கிறாங்க. பாருங்க இதெல்லாம் த லேட்டஸ்ட் எக்ஸ்கவேஷன்ஸ். 18th டைனாசிட்டி ஃபேரோவோட துத்மோஸ் 3. பாருங்க நம்ம துத்மோஸ் 3 எங்க படிச்சோம்? இப்போ அவர் யாருன்னு நான் சொன்னேன், என்ன ஸ்டெப் மதரை ரொம்ப பகைச்சவன். ஸோ அவன் தான் இந்த ஜனங்களை எகிப்தில் ரொம்ப ஒடுக்குனவன். இஸ் அப்ரெசர். ஸோ எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்பவே பாருங்க, இன்னைக்கு அவங்கெல்லாம் உயிரோடு இல்லை, அவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க. ஆனால் அவங்க ஒடுக்குனவங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்க, ஒரு தேசத்தை வாங்கி இன்னைக்கு உலகத்தையே இன்னைக்கு ஆளுகை செய்கிற அளவுக்கு வல்லரசான ஒரு தேசமாக இருக்கிறாங்க. ஆனால் இதுவே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இவங்க தான் எப்படி இருந்தாங்க, வல்லரசாக இருந்தாங்க. இதெல்லாம் அவங்களுடைய இன்னர் சேம்பர்ஸ் போகக்கூடிய வழி. அதெல்லாம் அவங்க இந்த மாதிரி ஏராளமான படங்கள் இருந்தது. ஒரு சில படங்கள் பாருங்க, அவங்களோட பிக்சர்ஸ் எல்லாம் பாருங்க, ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். இதெல்லாம் வந்து டெசிஃபர் பண்ணி தான், இதெல்லாம் என்கிரிப்ட் பண்ணி, இதெல்லாம் ஸ்டடி பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கண்டென்ட் எல்லாமும் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராமசேஸ். இது இந்த ராமசேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வோன் நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது. முதல்ல என்ன சொன்னாங்க, இது ஃபேரோ ராமசேஸா இருக்கணும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க அவங்களுக்கு பட்டணத்தை கட்டுனாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பட்டணங்கள் கட்டினாங்க. ஒருவேளை அவரா கூட இருக்கலாம். பட் அது என்ன ஆகலை, எவிடன்ஸ் கரெக்டாக இந்த பிப்ளிக்கல் கண்டென்ட்டோட மேட்ச் ஆகலை. அதற்கப்புறம் ஆராய்ச்சி செய்து தான் இந்தந்த பார்வோன்களாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருக்குறாங்க. ஸோ ராமசேசன் ஒரு பட்டணத்தை கட்டினாங்க. அது யாரோட பேரில் கட்டினாங்க, அன்னைக்கு இருந்த பார்வோனோட பேரில் தான் கட்டினாங்க. ஸோ இது என்னங்க, இது வந்து த லார்ஜ் டோம்ப் ஆஃப் ராமசேஸ் அந்த சைடில் இருக்கிறது. ஓகே சரி, இப்போ கொஞ்ச நேரம் நம்ம சில காரியங்களை நம்ம பார்த்துட்டு தொடர்ந்து இதை குறித்து நம்ம படிக்கலாம். இப்போ நம்ம முதல்ல நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம், வாசிங்க யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். கொஞ்ச நேரம் இந்த பிபிடி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு வேகமாக ஒரு 5 minutes நம்ம சில கால்குலேஷன்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு திரும்ப சில ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ்க்கு நேராக போகலாம். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். யாருக்காக கட்டினார்கள்? பார்வோனுக்காக கட்டினார்கள். பார்வோனுடைய பெயரிலே கட்டினார்கள். பட்டணத்திற்கு அந்த பெயர் இருந்தது. அதை எப்படி அவங்க கட்டினாங்க? ஸோ அன்னைக்கு பார்க்கும்போது அவங்க எல்லாம் கற்கள்னால சுமைக்கிற வேலை செஞ்சாங்க. அதெல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, பெரிய பெரிய கற்கள்னால கட்டினாங்க. இந்த வார்த்தையெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அன்னைக்கு இந்த மெட்டீரியல் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம் சில பட்டணங்கள் என்ன மெட்டீரியலில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது அதை தான் நான் சொன்னேன். இப்போ ராமசேஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த பட்டணங்கள்லாம் கட்டுனாங்க. அதே மாதிரி மெர்னப்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோனில் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, அவங்க அந்த சமயத்தில் அவங்க ஏற்கனவே இஸ்ரவேலர்கள் கானா தேசத்துக்குள்ள அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் அதில் மென்ஷன் ஆயிருக்கு. அதே மாதிரி அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது இப்போ அமென்ஹோத்தேப் 2 அவங்கள பற்றி நம்ம படிக்கும் பொழுது இவங்க எந்த ஆண்டில் இருந்திருக்கணும், அதுக்கு என்ன நமக்கு சில வசனங்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனம்.
இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480 வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4 வருஷம் சீப் மாதமாகிய 2 மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். அப்போ இங்க நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கிடைக்குது. முதல்ல இந்த 480 இயர், இப்போ இங்க நமக்கு கிடைச்சிருக்கிற 480 வருஷம் 480 இயர். ஸோ இந்த ஒரு டேட்டாவை ஆண்டோர் ஆவியானவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பதிவு செய்து வச்சிருக்கிறாங்க. 1 ராஜாக்கள் எப்படி சொல்றாங்க, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480வது வருஷத்திலும். அப்போ இது ஒரு மேஜர் பிப்ளிக்கல் ஈவெண்ட்டோட என்ன செய்துங்க, அது லிங்க் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல யாரோடைய பேர் இங்க வருதுன்னா அமென்ஹோதேப் II. ஸோ இந்த பேரோட நம்மளால கொஞ்சம் மேட்ச் பண்ணி பார்க்க முடியுது. அதோடைய சக்சஸர் யாரு, துத்மோஸ். அதே சமயத்தில் he was not his first born. பட் இவருடையது கரெக்டாக அந்த 10வது வாதையோட என்ன செய்யப்பட்டிருக்கு, ஏன்னா அந்த கீழே டைம் லைனில் பார்க்கும்போது அந்த வருஷத்தோட எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 480க்கு நம்ம வந்துடலாம். நம்ம ஆதாரமாக எடுக்கிற வசனம் எது, 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த சமயத்தில் சாலமோன் எத்தனாவது வருஷம் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாரு, 4வது வருஷம். ஸோ 4th இயர் ஆஃப் சாலமோன் ரெயின். ஸோ 4வது வருஷத்தில் அவர் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாரு, 4th இயர். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இந்த 4வது வருஷம் அப்படிங்கும்போது ஹிஸ்டாரிக்கல் டேட்டாலேருந்து அந்த சமயத்தில் 966 BCE இந்த ஆண்டில் தான் சாலமோன் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு, ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. ஏசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பாக 966 BCல யார் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தா, சாலமன். ஸோ இது கூட எதை கூட்ட போறோம், ஸோ 966 பிளஸ் என்ன வருஷம் கொடுத்துருக்குது, 480 இயர்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ டோட்டலாக கவுண்ட் பண்ணா எவ்வளோ வருது நமக்கு, இதுதான் த வெரி இம்பார்ட்டன்ட் நம்பர். ஸோ இந்த வருஷம் எதை குறிக்குது, 18th டைனாசிட்டி ஆஃப் ஈஜிப்ட். இப்போ இந்த 18th டைனாசிட்டி ஆஃப் ஈஜிப்டில் போய் பார்க்கும்போது தான் நம்ம இப்போ படித்த இந்த பேரெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், இதெல்லாம் அங்கே பார்க்க முடியுது. ஸோ துத்மோஸ் 1 இருக்கட்டும், துத்மோஸ் 3 இருக்கட்டும், 4 இருக்கட்டும், இவங்க எல்லாமே அந்த காலகட்டங்களில் இருந்தவங்க. ஸோ இது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு குறிப்பு. ஏன்னா சாலமன் சொன்னாரு அவங்க புறப்பட்ட 480வது வருஷம். ஸோ 480 இயர்ஸ். அதற்கு முன்ன ஏற்கனவே இவர் எந்த இயர், 966. அதுக்கு முன்னாடி ஒரு டிராவல் பண்ணி பார்க்கும்போது 480. ஸோ இந்த சம்பவங்கள் எப்போ நடந்திருக்கணும், 1446. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது யாத்ராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனம். யாத்ராகமம் 12:40. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். இங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்குது, 430 வருஷம். ஸோ இந்த இப்போ எக்ஸோடஸ்ங்கிறது ஒரு வேலை, ஏன்னா இது நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பர். ஏன்னா சாலமோன் எந்த வருஷத்துல அரசாண்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஹிஸ்டாரிக்கலாகவே ரெக்கார்டான ஒரு வருஷம். ஸோ ஏசு கிறிஸ்துவுக்கு தாவீதுக்கும் இடைப்பட்ட கால அளவு எவ்வளவு, ஒரு 1000 இயர்ஸ். ஸோ அந்த பீரியட்ல தான் சாலமோன் என்ன செய்யறாரு, ஆட்சி செய்யறாரு. ஆபிரகாமுக்கும் இயேசுவுக்கும் இடையில எத்தனை ஆண்டு காலங்கள் இடைவெளி, 2000 இயர்ஸ். 2000 இயர்ஸ். ஆபிரகாம் டு ஜீசஸ் 2000 இயர்ஸ். ஸோ ஃப்ரம் டேவிட் டு ஜீசஸ் இட் இஸ் 1000 இயர்ஸ். ஸோ சாலமோன் அப்படிங்கிறது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர். ஸோ அவர் எந்த ஆண்டு காலங்களில் அவர் ஆட்சி செய்தார் அப்படிங்கிறதும் ஹிஸ்டரியிலிருந்து எடுக்கும்போது ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப துல்லியமாகவே இந்த வருஷத்தை கொடுக்குறாங்க. 4வது வருஷம் அப்படின்னு சொன்னால் அது கட்டாயமாக அது என்னவா இருக்கணும், அது 966 தான் இருக்கணும், 966. ஸோ அதோட ஆட் பண்ணும்போது வி கெட் அ நம்பர்
1446. இப்போ நம்ம இந்த யாத்ராகமம், இந்த எக்ஸோடஸ், இவங்களுடைய பயணம் 1446 ஆண்டு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு நடைபெற்றால், அப்போ எப்போ அவங்க யாக்கோபு அந்த ஃபேமிலி அப்போ ஈஜிப்டுக்குள்ள அவங்க என்டர் ஆயிருப்பாங்க அப்படின்னா 1446 பிளஸ் 430. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 1876 பிசியில தான் யாக்கோபும் அவருடைய குடும்பத்தாரும் உள்ளே நுழைகிறார்கள். பாருங்க, நம்ம வந்து பிசிங்கும் போது நம்பர் வந்து சின்னதாயிட்டே போகும், ஜீரோக்கு வரும். சரியா? இப்போ நமக்கு ஒரு அதே மாதிரி இப்போ வந்து ஆஃப்டர் ஏடிங்கும் போது தான் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதை நீங்கள் மைண்டில் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. ஸோ இருக்க இருக்க நாள் போக போக குறைஞ்சிட்டே வரும். ஸோ 1876 தான் யாக்கோபும் அவங்களுடைய குடும்பமும் கானான் தேசத்திலிருந்து எகிப்து தேசத்திற்குள்ள பஞ்சத்துக்கு பிழைக்கும்படியாக உள்ள வராங்க. 966 சாலமோன் ராஜாவா 4வது ஆண்டு காலத்தின் ஆட்சியில் இருக்கிறார். அப்பதான் நமக்கு அங்கே ஒரு 4ங்கிற ஒரு டேட்டா கிடைக்குது. ப்ளஸ் 480 இயர்ஸ் அதுக்கு முன்னாடி அவருடைய ஆட்சி காலத்திலேருந்து அதுக்கு முன்பாக ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு கொடுத்துருக்கு, 480 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படிங்கிற டேட்டா. ஸோ டோட்டலாக வந்து 1446 பிசி. ஸோ இது நமக்கு கிடைக்கக்கூடிய இரண்டாவது ஒரு குறிப்பு. இப்போ யாக்கோபை எடுத்துக்கிட்டா இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு அடுத்தது இன்னொன்னையும் பார்த்துடலாம். யாத்ராகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாத்ராகமம் 7:7. அவர்கள் பார்வோனோட பேசும்போது மோசேக்கு 80 வயதும் ஆரோனுக்கு 83 வயதுமாயிருந்தது. ஸோ இந்த இடத்துல 2 குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. மோசஸ்க்கு 80 அண்ட் ஆரோனுக்கு 83. ஸோ இந்த மாதிரி சில கண்டென்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, அப்போ மோசே எந்த வருஷம் பிறந்திருப்பாருன்னு சொல்லுங்க. மோசே எந்த வருஷம் பிறந்திருக்கணும்? ஒரு டேட்டாவை நீங்க மாற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அது எந்த டேட்டா? 1446 மாற்றக்கூடாது. ஏன்னா சாலமோன் எந்த வருஷம் ஆட்சி செஞ்சாருங்கிறதுக்கு ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃபும் இருக்குது. பிளஸ் அவருடைய அதிகாரத்தில் நமக்கு தெளிவாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு 480 வருஷம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ கண்டுபிடிங்க, மோசே எந்த வருஷம் பிறந்தாரு? சிம்பிள் அடிஷன். ஒன் 1526 எது கூட ஆட் பண்ணணும் நம்ம? 80 + 1446. ஸோ அவர் எந்த வருஷத்தில் பிறந்திருப்பார்? 15 ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்காக இப்போ பார்க்குறோன்னா, இந்த டேட்டா இந்த ஆண்டு காலங்களில் எகிப்து தேசத்தினுடைய டைனாசிட்டியில் யார் இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த பேர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும்போது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. எக்ஸாக்டாக என்ன ஆகுது? அந்த பார்வோனோட மேட்ச் ஆகுது. அப்போ பாருங்க, இந்த பிளேஸ் இருக்கும்போது தான் ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், திஸ் பிளேசஸ் இஸ் பர்த் அண்ட் அடாப்ஷன் பை த ஃபேரோஸ் டாட்டர். ஸோ ஃபேரோவுடைய டாட்டர் பேர் என்ன நம்ம பார்த்தோம்? ஹட்ஷெப்சூத். ஸோ அவங்களுடைய காலகட்டங்களில் கரெக்டாகவே என்ன ஆகுது? மேட்ச் ஆகுது. ஸோ அந்த சமயத்தில் இருந்த பார்வோனா இருக்கட்டும், துத்மோஸ் 1 இருக்கட்டும், அவர் பிறக்கும்போது ஓகே துத்மோஸ் 1 இருக்கட்டும், அவருடைய மகளா இருக்கட்டும், ஸோ இட் மேட்சஸ் வித் தெம். ஸோ இதை ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல கொண்டு போய் பிளேஸ் பண்ணுது. ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது இப்போ ஆண்டோட இந்த இடத்துல நம்ம சொல்லும்போது ஒரு ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம். அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். ஸோ இந்த இடத்துல 400 வருஷ காலங்கள். ஆண்டவர் வந்து ஒரு இடத்துல 400ன்னு படிக்கிறோம், ஒரு இடத்துல எக்ஸோடஸ்ல 413 படிக்கிறோம். அப்போ இந்த ரெண்டுல எது அப்படின்னா, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை நம்ம கம்ப்ளீட் ஒரு சார்ட்டே நம்ம வந்து
ஒவ்வொருத்தருடைய ஆபிரகாம் வயசுலேருந்து அவங்க வெளியே போன வயசு வரைக்கும் ஒரு சார்ட் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணோம். தெரியல எத்தனை பேத்துக்கு ஞாபகம் இருக்கும்னு. அது எக்ஸாக்டாக நம்ம என்ன செஞ்சோம், எத்தனை ஆண்டு காலங்கள்ங்கிறது. ஸோ ஃப்ரம் த டைம் ஹி ரிசீவ்ட் இஸ் காவனன்ட். இப்போ ஆபிரகாம் உடைய வயசு ஈசாக்கு பிறக்கும் பொழுது அவருடைய வயசு என்ன? 9. ஆபிரகாமோடைய வயசு என்ன? ஈசாக்கு பிறக்கும் போது வயசு என்ன? 100, 99, 98, 97. சரி. யாக்கோபு பிறக்கும் போது ஈசாக்கோட வயசு என்ன? யாக்கோபு பிறக்கும் போது ஈசாக்கோட வயசு என்ன? ஸோ ஈசாக்கு பிறக்கும் போது ஆபிரகாமுடைய வயசு 100. இது ஆபிரகாம். ஈசாக்குக்கு யாக்கோபு பிறக்கும் போது ஈசாக்குக்கு எந்த வயசுல கல்யாணம் ஆச்சு? 40 கல்யாணம் ஆச்சு. சரி, அவருக்கு எப்ப குழந்தை பிறந்தது? சரி, இதை ஒரு அசைன்மெண்டா பண்ணலாமா? எகிப்து தேசத்துக்குள்ள வரும்போது யாக்கோபுக்கு என்ன வயசு? எகிப்து தேசத்துக்குள்ள வரும்போது யாக்கோபுக்கு என்ன வயசு? பேசாம இப்ப நடந்த காம்படிஷன்ல இதெல்லாம் நம்ம வச்சிருந்திருக்கலாம். யாக்கோபுக்கு எகிப்துக்குள்ள வரும்போது சரி, இது ஒரு ஒர்க்கு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. இதெல்லாம் நம்ம ரிவர்ஸில் போய் என்ன செய்ய போகிறோம், சிலதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா ஆண்டவர் சும்மாலாம் இந்த கண்டென்ட் என்ன செய்யல, பைபிளில் இதுவும் இருக்கட்டும் அப்படின்னு கொடுக்கல. எத்தனாவது சந்ததியில் அவங்க வெளியே வருவாங்க அப்படின்னு சொன்னார் ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட. உன்னுடைய ஜனங்கள் இத்தனை வருஷம் அங்கே அடிமைகளாக இருப்பாங்க, அதற்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க, அந்த தேசத்திலிருந்து நான் விடுதலையாக்கி அவங்கள நான் பத்திரமா நான் கொண்டு வருவேன். அவங்க எத்தனை வருஷம் அங்கே இருப்பாங்க, அந்நிய தேசத்தில் பரதேசிகளாக இருப்பாங்க. அப்புறம் எத்தனாவது ஜெனரேஷனில் அவங்க திரும்பி வருவாங்க? 4வது தலைமுறையில் அவங்க வெளியே வருவாங்க. இப்போ ஆபிரகாம்லேருந்து யாருக்கு சொல்ல முடியும் தலைமுறையெல்லாம்? ஆபிரகாம், ஐசக், ஜேக்கப், தாவீதோடது எடுக்கணும்னா நம்ம யாரோட பேர் எடுக்கணும்? தாவீது எந்த வம்சத்துல வந்தவர்? யூதா வம்சத்துல வந்தவர். அப்போ ஆபிரகாம், ஐசக், ஜேக்கப், ஜூடா, ஜூடாவோட பையன் பேரேஸ், பேரேஸ், ஹெஸ்ரோன், ஆராம், அமினதாப், நகசோன், சல்மோன், போவாஸ், ஓபேத், ஜெசி, அண்ட் தென் ஈசா, தாவீது, சாலமன். ஸோ தாவீது வரைக்கும் எத்தனை ஜெனரேஷன்? 14 ஜெனரேஷன். வெரி குட். இப்போ ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு எத்தனாவது ஜெனரேஷன்ல வெளியே வருவாங்க நாங்க. அப்போ என்ன எத்தனை ஜெனரேஷன் இருக்கு? 14ல் 4 போயிடுச்சு. 4 போயிடுச்சு. அந்த 4 முடிஞ்சு வெளியே வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்குது? 400 வருஷம் ஆயிருக்கு. அப்போ ஒரு தலைமுறைங்கிறது அப்போ நம்ம எவ்வளோ வருஷம்னு எடுக்கலாம்? 100 வருஷம்னு எடுக்கலாம். இந்த மாதிரி என்ன செய்யணும், கொஞ்சம் யோசிக்கணும், சிந்திச்சு பார்க்கும்போது பின்னாடி அப்போ யாரோட காலத்தில் அவங்க உள்ள நுழைஞ்சாங்க, எக்ஸாக்டாக என்ன பண்ணாங்க, அவங்க 4 தலைமுறை முடிஞ்ச உடனே அவங்க வெளியே வந்துட்டாங்க. அங்கிருந்து தாவீது வரைக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணி வரும்போது இந்த கால்குலேஷன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்மளால 1446 BCயோட கொண்டு போய் கனெக்ட் பண்ண முடியுதா?
அப்போ இந்த சம்பவம், ஏன்னா அந்த டைம்ல இருந்த பார்வோன் கிட்ட இருக்கிற ரெக்கார்ட்ஸும் பைபிள்ல இங்கும் அங்குமாக ஆண்டவர் ஒளித்து வைத்திருக்கக்கூடிய ரகசிய டேட்டாவையும் நம்ம எடுத்து ஆராய்ந்து பார்த்தால் இவை அனைத்தும் சத்தியமே. இதை ஒருத்தர் கூட என்ன பண்ண முடியாது, இப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு சொல்லவே முடியாது. எகிப்தியர்கள் இதை பதிவு செய்யாம போயிருக்கலாம், ஆனா ஆண்டவர் எல்லா இடத்துலையும் சிலருடைய வயசை கொடுத்துருக்குறாங்க, சிலர் மாசத்தை கொடுத்துருக்குறாங்க, சிலர் தேதியை கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே என்ன பேசுகிறது, இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்கியங்களும் ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமான வார்த்தைகள். அப்படின்னா ஆண்டவர் திரும்பி வருவாரா மாட்டாரா? 100% அவர் வரதான் போறார். இப்ப இந்த டேட்டாவே நம்மளால பேக் ட்ராக் பண்ணி இவ்வளோ துல்லியமா எடுக்க முடியுது அப்படின்னா அப்போ எவ்வளோ பாருங்க. இப்போ உங்களோட வேலை என்னெல்லாம் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன செய்யணும், ஒன்று அது அட்லீஸ்ட் இந்த ஜெனரேஷன் சீக்வென்ஸ்லேருந்து இந்த ஜீனியாலஜியிலிருந்து உங்களால் இந்த 14 இந்த தலைமுறையை எடுத்து உங்களால் இயர்ஸை கால்குலேட் பண்ணி பேக் ட்ராக் பண்ணி போக முடியுதா? அப்படின்னா ஒரு இடத்துல மாறும், ஒரு இடத்துல ஒரு மனுஷனுடைய காலங்கள் மாறும். இன்னைக்கெல்லாம் ஒரு ஜெனரேஷன் அப்படின்னா நம்ம காலத்தில் சொல்லுவாங்க 25 வருஷம் சேர்ந்தா ஒரு ஜெனரேஷன். ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு காலகட்டங்களில் ஒன்று குதிரைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்வோன் காலத்திலிருந்து நான் ஸ்கூலுக்கு போகிற காலம் வரைக்கும் குதிரைகள் மாட்டு வண்டியை தான் அதிகமாக பயணத்துக்கு யூஸ் பண்ணாங்க. ஒரு காலத்தில் பிஎஸ்என்எல் ஃபோன் வீடு வீடாக வரும்போது அது என்ன பண்ணுச்சு, அது எல்லா வீட்டுக்கும் வர்றதுக்கு ரொம்ப வருஷம் எடுத்துச்சு. கரெக்டா இல்லையா? மொபைல் ஃபோன் கண்டுபிடிக்கும் போது அந்த மொபைல் ஃபோன் எல்லா கைக்கும் வர்றதுக்கு பல ஆண்டு காலங்கள் எடுத்துக்கிச்சு, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு ஒவ்வொன்றும் கண்டுபிடிப்புக்கு. கார் கண்டுபிடிக்கும் போது எல்லா வீட்டுக்கும் எல்லார் கைக்கும் கார் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஆனால் இன்னைக்கு தானியல் சொன்னது போல நீங்களும் நானும் நேத்திக்கு ஒன்று கண்டுபிடிச்சா இன்னைக்கே பதிவிறக்கம் செய்கிறாங்க, இன்னைக்கே இன்ஸ்டால் பண்ணுறாங்க, இன்னைக்கே அந்த சாஃப்ட்வேருக்கு அப்டேட் ஆகுறாங்க. கரெக்டா இல்லையா? அதுக்கெல்லாம் ஸ்பீடு தேவையில்லை. நேற்று ஒன்று ஏஎல்ல ஒன்று வந்ததுன்னா இன்னும் 5 வருஷம் கழிச்சு வரும் நம்ம நாட்டுக்கு. இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. இன்னைக்கு டெக்னாலஜியோடைய ஸ்பீட் இஸ் அட் அ வெரி ரேப்பிட் ரேட், பயங்கரமான ஸ்பீடில் இருக்கு. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, கடைசி காலங்களில் தான் இப்படிப்பட்ட ஒரு நாலேஜ் எக்ஸ்ப்ளோஷனும் ஒரு ஸ்பீடும் இருக்கும். இன்க்ரீஸ் இன் ஸ்பீட், எ மேசிவ் ஸ்பீட். பல ஆண்டு காலங்களாக இந்த டேட்டா இப்படியே தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நேத்திக்கு இருந்தது இன்னைக்கு இல்லை, இன்னும் 10 நாள் கழிச்சு போனால் நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா பழைய டேட்டாவாக இருக்கு. புதுசா என்ன செய்யுது, உங்களை அப்டேட் பண்ணிக்கோன்னு உங்ககிட்ட இருக்கிற மொபைலே உங்களை பார்த்து சொல்லுது, நீ சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணு, நீ அப்டேட் பண்ணலைன்னா யூஸே பண்ண முடியாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வேகமான ஒரு நிலையில நம்ம இருக்கிறோங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் என்ன செய்யலாம், நீங்கள் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். சரி, வேகமாக நம்ம இந்த பிபிடிக்கு போகலாம், ப்ரெசன்டேஷனுக்கு நேராக நம்ம போகலாம். ஸோ இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஸோ இதெல்லாம் வந்து பிப்ளிக்கல், இந்த மாதிரி டேட்டா வச்சு என்ன செய்யலாம், சிலதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கலாம். ஆண்டவர் அதுக்காக தான் ஒவ்வொரு மனிதர்களுடைய பேர், அவங்களுடைய வயசு, சில சமயம் ஆண்டவர் ஏன் இத்தனை ஜெனரேஷன் இதெல்லாம் கொடுத்துருக்கிறாருன்னா கம்ப்ளீட் ஹிஸ்டாரிக்கல் அந்த ஜியோகிராஃபிக்கல் டேட்டாவே நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், இன்ட்ரெஸ்டோட படித்து நம்ம இதெல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததான் நம்ம இங்கே பார்க்கும் பொழுது சில எவிடன்சஸ், இந்த எவிடன்சஸ் எல்லாம் பார்க்கும்போது அமர்னா லெட்டர்ஸ். இந்த அமர்னா லெட்டர்ஸ் அப்படிங்கிறது எகிப்திலிருந்து கண்டுபிடிச்சாங்கங்க. இது வந்து களிமண், கிளே டேப்லெட்ஸ். அந்த காலத்தில் வந்து பேப்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை எப்படி அந்த நைல் நதி ஓரமாக எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை தட்டி காய வச்சு, அதை ரொம்ப பெரிய வேலை. இன்றைக்கெல்லாம் ஒரு பேப்பர் எடுத்தோமா ஒரு பென் எடுத்தோமா வேகமாக எழுதலாம். பட் இன்னைக்கு எழுதுறது கூட எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு. ஏன், மொபைலே இப்படி பண்ணி எல்லாத்தையும் இப்படியே நம்ம ஸ்வைப் பண்ணி பழகி இன்னைக்கு எழுதுகிற ஹேபிட்டே குறைஞ்சி போச்சு. ஸோ அன்னைக்கு எழுதுறதுக்கெல்லாம் ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ இந்த அமர்னா லெட்டர்ஸில் நம்ம பார்க்கும்போது இந்த லெட்டரை எழுதுனது யாருன்னா கானானிய நாட்டு ரூலர்ஸ். அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா கடிதங்களை எழுதினாங்க எகிப்துக்கு. பல முறை எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி எழுதிய கடிதங்கள் தான் அமர்னா லெட்டர்ஸ். ஏன் எழுதுனாங்க அப்படின்னா, ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, அவங்களுடைய பெயர் ஹபீரு
அப்படின்னா என்ன? ஹீப்ரூ, எபிரேய மக்கள், இப்படி ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அகெயின்ஸ்டா நாங்கள் யுத்தம் பண்றதுக்கு எங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும், எங்களுக்கு கொஞ்சம் மிலிட்ரி ஹெல்ப் கொடுங்க அப்படின்னு அவங்க எழுதிய கடிதங்கள் தான் இந்த அமர்னா கடிதங்கள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லெட்டர்ஸ் கரெக்டாக இதே 14th centuryயோட மேட்ச் ஆகுது. அதே மாதிரி அவங்க எத்தனை வருஷம் இருந்தாங்க? 400 ஆண்டு காலங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த பிறகு அப்போ எழுதப்பட்ட சம்பவம் அதுதான் இந்த அமர்னா லெட்டர்ஸ். ஸோ இது வந்து மட்க்ளே. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த எரிகோ, இந்த ரூயின்ஸ் ஆஃப் எரிகோ. இது பாருங்க, இன்னைக்கும் அங்கே போய் நம்ம இந்த எரிகோட கோட்டைகளில் சுற்றி விழுந்த அந்த மதில் சுவரினுடைய சில பாகங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. You find the retaining wall upon which there was a mud brick wall, and it was this mud brick wall that collapsed. இதெல்லாமே mud brick wall. இதெல்லாம் அந்த காலத்துல தான் இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்க. Jericho. One archaeologist searched these mud brick areas, the collapsed wall. They found jars full of grain, meaning that the city was taken very quickly. There was no long siege. So you can actually see the old mud bricks, you can see the retaining wall, you can imagine the Israelites storming up there. So this wasn't a long siege, it was a collapse of the wall, just as the Bible says. ஸோ இன்னைக்கும் ஒரு பகுதி என்ன செய்றாங்க? எரிகோ கோட்டை. அந்த எரிகோ கோட்டையில் அவங்க பயன்படுத்தப்பட்ட அந்த அந்த மட்டில் அவங்க செய்த அந்த மதில் சுவருடைய அந்த பாகங்களை என்ன செஞ்சுருக்கிறாங்க? கண்டெடுத்திருக்கிறாங்க. அதில் ஒரு ஜாடி முழுக்க அப்படியே தானியங்களால் நிரப்பப்பட்டதை கூட அப்படியே எடுத்திருக்காங்களா. அதாவது இது ரொம்ப குயிக்காகவே இந்த வால் வந்து விழுந்திருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் ஒரு நொடி பொழுதிலே அவர்கள் 7வது நாள் 7 முறை அவர்கள் சுற்றி வந்து அவர்கள் எக்காலத்தை ஆர்ப்பரித்த பொழுது எரிகோ கோட்டை அவங்களுக்கு முன்பாக இடிந்து விழுந்தது. ஸோ விழுந்ததினுடைய ஒரு பாகங்களை இன்னைக்கும் மண்ணுக்கடியிலிருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க? எடுத்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதோடைய நூற்றாண்டோட கனெக்ட் ஆகுது? 1446 நியரிங் அந்த இயர்ல கனெக்ட் ஆகுது. ஸோ அப்போ இந்த சம்பவம் எல்லாம் எப்படிப்பட்ட சம்பவம்? உண்மையான சம்பவம். ஸோ ஏன்னா அதை தான் வந்து ஒரு ஜான் காஸ்டாங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சொல்றாரு 1440 இயர்ஸ்ல வந்து இது நடந்திருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா சோலேப் இன்ஸ்கிரிப்ஷன். இது வந்து ரொம்ப ஒரு பண்டைய காலத்து ஒரு ஆராய்ச்சி மூலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இது எங்கிருந்து கண்டெடுத்தாங்க அப்படின்னா எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்வோன் அமென்ஹோத்தேப் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது அமென்ஹோத்தேப். ஸோ அவருடைய நாட்கள்ல இருந்து கண்டெடுக்கப்பட்டது. ஸோ இவருடைய நாட்களில் அதில் பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் ஆகியிருக்குது? த லேண்ட் ஆஃப் நோமேட்ஸ் ஆஃப் யாவே. அப்போ தேவனாகிய கர்த்தருடைய பேரு வேதாகமத்தை தாண்டி முதல் முறையா வெளி உலகத்துல அந்நியர்கள் கையிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான டேட்டா தான் இந்த சோலேப் இன்ஸ்கிரிப்ஷன். இது 1400ஆம் ஆண்டு காலங்களுக்கு உட்பட்டது. ஸோ இதெல்லாம் பாருங்க. ஸோ ஹிஸ்டாரியன்ஸ் யாவே அப்படின்னா இது இஸ்ரவேலர்களுடைய தேவனை குறிக்கக்கூடிய சொல் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காகவே எடுத்திருக்கிறாங்க. ஸோ அண்ட் இட் இஸ் த ஓல்டஸ்ட் ஸ்டோன் இது வரைக்கும் அவங்க கண்டுபிடிச்சதில்ல. ஸோ அந்த நாட்களில் பாருங்கள் அது இந்த சர்க்கிள்கெல்லாம் வந்து நிறைய டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய படங்கள்லாம் போட்டிருக்கு பாருங்கள் ஒரு கேஜுக்குள்ளேலாம். அன்னைக்கு மாதிரி ஏபிசிடியெல்லாம் இல்லை, 1 2 3 எல்லாம் கிடையாது. அதெல்லாம் நீங்கள் இங்கே தேடிட்டு இருக்கக்கூடாது. சரியா? அப்படியெல்லாம் எங்கள் பேர் இல்லையே அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் வரைபடங்களை எடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? அதெல்லாம் ஆராய்ச்சி செய்து அவங்க எடுத்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெர்னப்தா ஸ்டேல். ஸோ இது ஒரு ஃபேமஸான 10 அடி உயரம் உள்ள ஒரு பிளாக் கிரானைட். இது யார் வச்சானா ராமசேஸ் 2 உடைய மகன், அதாவது ஒரு வெற்றி பலகை அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் இஸ்ரேலுடைய பேர் வந்து குறிக்கப்பட்டிருக்குது. அதில் என்ன எழுதியிருக்கு? இஸ்ரேல் இஸ் லேய்ட் வேஸ்ட் வித்தவுட் சீட் அப்படின்னு சொல்லிட்டு பாலஸ்டைன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை டெசிஃபை பண்ணி நம்ம பார்க்க முடிகிறது. இஸ்ரேல் இஸ் வேஸ்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரை நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த டைமில் வந்து இஸ்ரேலோட பேர் மட்டும் கிடையாது, மற்ற நாடுகளுடைய பேர், லிபியா, ஹித்தைட் பாருங்க, கானான், இப்படி ஏராளமான பேருமே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற பேருடைய ரெஃபரன்ஸுமே அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பயணங்களெல்லாம் வந்து ஏதோ ஒரு கற்பனை கதையில் ஆரம்பித்து ஏதோ இப்படி ஒவ்வொரு ஸ்டேஷனாக வந்தாங்க, அப்படியெல்லாம் அவங்க தங்குனாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கற்பனை சம்பவங்கள் கிடையாது. இதெல்லாமே நடந்த உண்மையான நிகழ்வு. இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க? இந்த சீன் வனாந்திரம். வேகமாக 1-2 வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். இப்ப எங்க வந்துட்டாங்க? சீன் வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்க. ஜீன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, இசட்ஐஎன் இல்லைன்னா SIN. பட் இந்த வனாந்திரத்துக்கு அவங்க வராங்க. ஸோ அங்கே வரும்போது என்ன பண்ணுறாங்க? சபையார் எல்லாரும் மோசேக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. ஸோ திஸ் பிளேஸ் இஸ் அ பிளேஸ் ஆஃப் கிரம்பிளிங். முறுமுறுக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த இடத்த நம்ம பார்க்குறோம். ஸோ எத்தனாவது நாளில் வந்து இங்கே வந்து சேர்ந்துருக்குறாங்க? அப்போ டோட்டலாக எத்தனை டேஸ் ஆயிருக்கு? 30 days. ஏன்னா 15th தான் அங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இங்கே 15th வந்து இங்கே ரீச் ஆயிருக்கிறாங்க. இதே வசனங்களை நம்ம எங்கே படிக்க முடியும்? என்னாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 10-11வது வசனத்திலேயோ நம்ம அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறாங்க. அங்கே மட்டும்தான் ஒரே ஒரு குறிப்பு இருக்குது. அவங்க ரெட் சி பக்கத்தில் அவங்க கேம்ப் பண்ணி இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா குறிப்பும் 33வது அதிகாரத்தில் அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது நம்ம இங்கே பார்க்கும்பொழுது இந்த பிபிடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கிளம்பி வந்து இந்த சீன் வனாந்திரத்துக்கு வர்ற வழியில் அங்கே வந்து ஒரு என்ன இருந்ததுன்னா ஒரு மைன் இருந்தது, டர்காய்ஸ் ஒரு மைன் இருந்தது. ஸோ பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய தோண்டி எடுக்கக்கூடிய சில கற்கள் எடுக்கக்கூடிய இடம். அது எப்படின்னா ஜனவரியிலிருந்து மார்ச் மாதம் வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கற்களை எடுப்பாங்களாம். அப்போ எகிப்தியர்கள் வேலை செய்வாங்களாம். ஸோ ஒருவேளை அந்த சமயத்தில் இவங்க அந்த இடத்த பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக எகிப்தியர்களுக்கும் இவங்களுக்கும் சில சண்டைகள் வந்திருக்கலாம். ஆனால் இவங்க பயணப்பட்டது ஏப்ரல் மாதம். அந்த சமயத்தில் மைண்டில் வேலை நடக்காதான். பாருங்க, ஆண்டவர் என்ன அழகாக ஆண்டவர் கூட்டிகிட்டு போகிறார் பாருங்க. இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சி காட் நோஸ், இந்த மாதத்தில் இங்கே வேலை நடக்கும், இங்கே ஆட்கள் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்த அவங்க ட்ராவல் பண்ணி அதோடைய ஆதாரமாக முதல் ஃபோட்டோகிராஃபும் அதுதான் இருந்தது. அதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதான் செராய்டெல் காதேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேஜரான ஒரு மைனிங் சைட்டாகவே இருந்திருக்கு அந்த நாட்களில். ஸோ அதை தான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க கிராஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல வரும்பொழுது அவங்க முறுமுறுக்கிறாங்க. என்ன கேட்குறாங்க? 3வது வசனம், நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். அப்போ இவங்களுக்கு என்ன இல்லை? இப்போ சாப்பாடு இல்லை, பசி. அப்போ முறுமுறுக்கிறாங்க. அப்போ நாங்கள் அதுக்கு தேவையில்லை. அவங்க எங்கே நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டாங்க பாருங்கள். ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் செய்த எல்லா அற்புதங்களையும் பசி வந்த உடனே பஞ்சா பறந்து போச்சு இல்லையா? ஸோ பசியில் அநேகர் என்ன பண்ணாங்க, அவங்க ஜீவனையே விட்டுருக்குறாங்க. தங்களுடைய ஃபர்ஸ்ட் பார்னையே என்ன பண்ணியிருக்கிறாங்க, இழந்திருக்கிறாங்க. ஆதாம் ஏவாள் எடுத்தால் முதல்ல என்னது, டேஸ்ட் பார்க்கறதுனால ஏதேன் தோட்டத்தை என்ன பண்ணாங்க, இழந்து போனாங்க. ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு, முறுமுறுத்தாங்க. ஆண்டவருடைய லீடர்ஸை பார்த்து முறுமுறுத்தாங்க, எங்களை ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்த, எங்களுக்கு சாப்பாடே இல்லை அப்படிங்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன செய்தார், வானத்தில் இருந்து அவர்களுக்கு மன்னாவை ஆண்டவர் கொடுத்தார். அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, இந்த 16வது அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் எப்படி இந்த ஜனங்களை கர்த்தர் நடத்தினார் அப்படிங்கிற ஒரு அழகான வசனம் 16ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிக்கும் போது, இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பேரிட்டார்கள். மன்னா என்று பேரிட்டார்கள். இப்போ இந்த மன்னா எங்கிருந்து இவங்களுக்கு வந்தது? தினம் தினம் வானத்திலிருந்து மன்னா பொழிந்தது. அப்போ நீங்கள் ஒரு காரியம் செய்யணும், இந்த மன்னா பற்றி கொஞ்சம் என்ன பண்ணுங்க, மெடிடேட் பண்ணிட்டு வாங்க. நம்ம அடுத்த வாரம் என்ன பார்க்க போகிறோம், இந்த மன்னாவையும் இயேசு கிறிஸ்துவினுடைய கம்பேரிசன் ஸ்டடியை நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். ஸோ மன்னா வந்து வானத்திலிருந்து வந்த மன்னா. இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தார்?
அவரும் வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் நானே. ஸோ இப்போ என்ன பண்ணாங்க, தினம் இவங்களுக்கு மன்னா இலவசம். அப்போ காலையில் அதிகாலையில் போகணும், அது மன்னா வானத்திலேருந்து கீழே வந்து விழும். இவங்க போய் என்ன பண்ணணும், ஒவ்வொரு மனுஷனுக்கு தேவையான 1 ஓமர் அளவுக்கு அந்த மன்னாவை இவங்க பொறுக்கிட்டு வந்து சேர்த்தி வச்சு அவங்க சாப்பிடணும். அது அவங்க அப்பம் சுடலாம், பேக் பண்ணலாம், அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணணும். ரொம்ப டேஸ்டியான கொத்தமல்லி அளவு இருக்கக்கூடிய அந்த மன்னாவை என்ன செய்வாங்க, கலெக்ட் பண்ணுவாங்க. இதை வாரத்துக்கு 6 நாள் அவங்க கலெக்ட் பண்ணணும். ஆனால் 7வது நாள் கலெக்ட் பண்ணக்கூடாது. 7வது நாளுக்கு தேவையானது என்ன செய்யணும், 6வது நாளே அவங்க 2 மடங்காக சேர்த்தி வச்சுக்கணும். ஆனால் மற்ற நாளில் அவங்க என்ன செய்யக்கூடாது, ஸ்டோர் பண்ணக்கூடாது. சேர்த்தி வச்சா என்ன ஆயிரும், கெட்டு போயிடும். ஸோ அப்போ தான் அந்த 7வது நாளுங்கிறது என்னது, ஆண்டவருடைய ஓய்வு நாள். இந்த இடத்துல தான் முதல்ல ஓய்வு நாளை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இத்தனை நாட்கள் யார் அனுசரிச்சா, யாருமே அனுசரிக்கல, ஒன்லி காட் ஹிம்செல்ஃப். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு 7வது நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார். ஆதியாகமத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதற்கப்புறம் முதல்ல ஷபாத் ஓய்வு நாள் அப்படிங்கிறது நம்ம இங்கே தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறோம். அப்போ இங்கேருந்து தான் ஆண்டவர் அவங்களுக்கு மன்னாவை கொடுத்து சில காரியங்களை டிசிப்ளின் பண்ணி ஆண்டவர் அவங்கள ஒபீடியண்ட்டாக இருக்கிறாங்களாங்கிறதெல்லாம் டெஸ்ட் பண்ணி என்ன செய்கிறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இதை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை படிக்க போகிறோம். ரொம்ப ருசியுள்ளதாக இருந்தது, ஒரு வெண்மையான நிறத்தில் இருந்தது, அது ரொம்ப ருசியாக இருந்தது, கொத்தமல்லி அளவு இருந்தது. ஸோ இது உருகும் தன்மையும் கொண்டது. வெயில் ஏற ஏற என்ன செய்யும், மன்னா உருகி போகும். ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம படிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்டது என்ன, ஸோ இந்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிற சம்பவங்கள் எல்லாம் எவ்வளவு 100க்கு 100 உண்மை அப்படிங்கிறத. ஸோ இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்ன, இயேசு கிறிஸ்துவினுடைய அடுத்த வருகைக்கு நம்ம அவர் கொடுத்திருக்கிற அடையாளங்களை எல்லாம் பார்க்கிறோம். அதிசீக்கிரத்தில் அவருடைய வருகை இருக்கும். அதற்கு நம்ம ஆயத்தப்படலாம், மற்றவர்களையும் நம்ம ஆயத்தமாக்கலாம். ஸோ வேகமாக இன்னைக்கான ஒரு சில செய்திகள்லாம் உண்டு. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே நடக்கிறதான இந்த போர் ஒப்பந்தம் அதிசீக்கிரத்தில் ஒரு நடைமுறைக்கு வரணும். அதை குறித்து நம்ம எல்லாருமே அவங்கவுங்களோட ப்ரேயர்ஸில் நம்ம வைக்கலாம். ஸோ இப்போ அதுதான் ட்ரம்ப் அவங்க சொல்றாங்க, ஈரான் எந்த சூழ்நிலையிலையும் என்ன வைக்க முடியாது, நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிறது வைக்கவே முடியாது. A nuclear weapon. They cannot and Lindsay have has been fighting with me weapon. all the way for that. We've been a very tough team, and I think we are winning that battle. But you're really going to win it over the next 2 weeks when we declare total victory. It'll be a total victory. It'll happen very soon, and oil prices will come tumbling down. And by the way, the stock market today just hit another record. So your 401ks are higher than they've ever been. The stock market's stronger than it's ever been, despite this military, I call it a military conflict. ஸோ இன்னும் 2 வாரத்தில் இந்த போர் டோட்டலாகவே விக்ட்ரி எடுப்போம். ஆயில் ப்ரைஸஸ் எல்லாம் குறையும். பாருங்கள், நம்மளுடைய சிலிண்டர் விலையெல்லாம் எவ்வளோ ஏறிட்டே போகுது. அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். சாதாரண குடும்பங்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் அதே சமயத்தில் லெபனானுக்கும் இதுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த போர் நிறுத்தப்படணும் அப்படிங்கிறது சொன்னாலும் is begging to make a deal. They are so desperate to make a deal. Why haven't they made a deal with ஈரானை you பற்றி yet? கேட்கும்போது It's a அவங்க very hard ஏன் thing இறங்கி for வர them. They've மாட்டேங்கிறாங்க had great அப்படின்னா they are very independence. proud, They've பெருமை dealt with very மிக்கவர்களா weak and தங்களை ineffective பலசாலிகளை போல leadership on behalf of the காண்பித்துக்கிறாங்க. United States and ஆனா டோட்டலாவே அங்க நிறைய other டிஸ்ட்ராய் countries, ஆயிடுச்சு frankly, that அப்படிங்கறத were- ட்ரம்ப் சொல்றார், பேட்டியில அதான் சொன்னார். ஸோ மிலிட்ரி ஆக்ஷன் கண்டிப்பா இருக்கும் அவங்களோடத அவங்க ஒப்படைக்கல அப்படின்னா. ஸோ அதி சீக்கிரத்தில் ஒரு சீஸ் ஃபயர் இருக்கட்டும். இப்போ எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, முஜ்தபாவுடைய அந்த தைரியத்தையும் பாராட்டி இருக்கிறாரு, ரொம்ப ப்ரேஸ் பண்ணி அவர் பேசி இருக்கிறாரு. ஸோ எவ்வளோதான் அவர் அடிபட்டு இருந்தாலும் பாருங்க, ஹீ இஸ் வெரி பிரேவ் அப்படிலாம் சொல்லியிருக்கிறார். ஈரான் என்ன பண்ணியிருக்கு, ஒரு பெரிய ஆயில் அந்த டேங்கரை கொண்டு போய் ஸ்ரீலங்கா பக்கத்தில் ரொம்ப நாட்களாக எந்த சிக்னலும் வெளிவிடாமல் ஒளிச்சு வச்சிருக்கிறத அமெரிக்காவினுடைய படை கைப்பற்றி இருக்கிறாங்க. ஸோ அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு ஹெலிகாப்டரும் வீழ்த்தப்பட்டிருக்கு. ஆனால் அந்த க்ரூ காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க.
ஓகே. ஸோ ட்ரம்ப்புக்கு நெத்தன்யாவு சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஈரான் மேலே நாங்கள் ஒரு தாக்குதல் நடத்துவோம். போன வாரம் தாக்குதலும் நடத்தி இருக்கிறாங்க. ஸோ இந்த தாக்குதல் வந்து அமெரிக்கா பார்ட்டிசிபேட் பண்ணாது, இது சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ட்ரம்ப் சொல்லியிருக்காரு நெத்தன்யாகு கண்டிப்பாக ஒரு டீலுக்கு வரணும் அப்படிங்கிறத. இனி இந்த நாட்கள் வரும்போது தான் நமக்கு தெரியும். இன்னும் ஒரு 2 வாரத்தில் இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வரட்டுங்கிறத நம்ம ஜெபிக்கலாம். ஈரான் ஃபயர்ட் மிசைல்ஸ் அட் இஸ்ரேல் 2 days ago. அதே மாதிரி எல்லா இடங்கள்லையும் அலர்ட் சவுண்ட் இருந்தது. பட் ஸ்டில் ஒரு பெரிய தாக்குதல் இல்லை. யூஎஸில் இருக்கக்கூடிய எம்பசி அவங்க வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க, எல்லாருமே ஒரு சேஃபர் ஜோனுக்கு நீங்கள் போகணும், ஒரு ரெட் அலர்ட்டும் அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி இஸ்ரேல் கிட்ட சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாலும் இஸ்ரேலுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரணும். ஏன்னா இது அறகுறையாகவும் இந்த யுத்தத்தை விட முடியாது. நாளைக்கு இவங்க இந்த அணு ஆயுதங்கள் எல்லாம் விலைக்கு வாங்கினாலோ இவங்க தயாரித்தாலோ ஒரு மிகப்பெரிய ஒரு சேதத்தை இஸ்ரேல் சந்திக்க வேண்டி இருக்கும். அவங்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் பல நாடுகள் ஒரு பெரிய அழிவை காண வேண்டி இருக்கும். அப்போ இது பாருங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ். ஹெஸ்போலா, இஸ்ரேல் ஒருவேளை லெபனானை தாக்குச்சுன்னா நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு சொந்தமான கீரியாத் ஷெமோனாங்கிற இடத்த நாங்கள் தாக்குதல் நடத்துவோம். இஸ்ரேல் சொல்லுது நீ எங்கள் தாக்குதல் நடத்தினா நாங்கள் என்ன செய்வோம், பெய்ரூட்டை நாங்கள் தாக்குதல் நடத்துவோம். நீ பெய்ரூட்டை தாக்குதல் நடத்தினா நாங்கள் திருப்பி உன்னைய நாங்கள் அடிப்போம். இஸ்ரேலில் நீங்கள் எங்களை அடிச்சிங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் ஈரானை அடிப்போம். இப்படி மாற்றி மாற்றி என்ன செய்கிறாங்க, இந்த காரியத்தை பகிர்ந்து கொள்கிறாங்க. இப்போ நெத்தனியா அவங்களுடைய டீமில் புதுசாக ஒரு மேஜர் மிலிட்ரி அவங்கள அந்த படையில் அவங்க எடுத்திருக்கிறாங்க. மொசாட் டைரக்டராகவும் புதிதாக ஒருவர் பதவியேற்றிருக்கிறார். சரி, நெத்தனியாவும் அதே தான் என்ன சொல்கிறாங்க, ஹெஸ்போலா நாளுக்கு நாள் எப்படி இருக்குது, வீக் ஆகிட்டே தான் இருக்குது. ஆனாலும் இன்னும் அது ஒரு முடிவுக்கு வரலை. ஏன்னா ஹெஸ்போலா தொடர்ந்து ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க. பாருங்க, இதை பார்க்கும் பொழுது இஸ்ரேல் நாட்டில் லெபனானில் இருக்கக்கூடிய அந்த சில கிராம பகுதிகளில் வந்து இஸ்ரேலுக்கு நன்றி செலுத்தி அவங்க வந்து தாக்குதல் நடத்தும் போது எழுதியிருக்காங்க. எப்படி அந்த ராகாப் ஒரு காலத்தில் வந்து அந்த ஒரு சிவப்பு கயிறை விட்டு இந்த வீட்டை நீ கிராஸ் பண்ணும்போது எங்களை காப்பாற்றிக்கோ, அதே மாதிரி இங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க we are all Christians and thank you for keeping us safe. பல இடங்களில் தாக்குதல் நடத்தினாலும் கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தாதது நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி தான். இதில் பார்க்கும் பொழுது நிறையா ஹமாஸ் சோல்ஜர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ், பிரின்சிபல்ஸ் இவங்க எல்லாமே வந்து இருக்கிறவங்க டெரரிஸ்டாகவும் அவங்க இயங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளிவந்திருக்குது. சில முக்கியமான தீவிரவாதிகள் கடந்த வாரத்தில் எலிமினேட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஹெஸ்போலாவுடைய மிகப்பெரிய ஆயுத கிடங்கு எங்கே இருக்குன்னா, ஒரு சின்ன ஒரு பேபி கிரிப், ஒரு குழந்தையோட கிரிப் அந்த ஏரியாவில் அவங்க கண்டெடுத்திருக்கிறாங்க. இப்படி பல இடங்களில் அதை ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க. ரொம்ப துக்கமான செய்தி, போன வாரம் பிலிப்பைன்ஸில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம், ஒரு பவர்ஃபுல்லான எர்த்குவேக். ஸோ இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அதில் நிறைய பள்ளி சிறுவர்கள்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பயங்கரமான ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. பல சேதங்கள் உலக அளவில் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஈரான் மிசைல் தொடர்ந்து தாக்குறதையும் பார்க்குறோம். இந்தோனேஷியாவில் சுனாமிக்கான அலைகளுடைய அடையாளங்களும் இருக்கிறது. மேற்கொண்டு சேதங்கள் வராதபடி தேவன் காப்பாராக. அதே போல் சீரியாவில் ஈரானுக்கு சொந்தமான ஒரு மிசைல் தமஸ்கு பட்டணத்தில் விழுந்திருக்கு. ஐடிஎஃப் கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, நிறைய அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் அவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த அண்டர் கிரவுண்ட் டனல்ஸை அவங்க கண்டறிஞ்சிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஃபண்டிங் கொடுக்கறது எது அப்படின்னா ஈரான் தான், வேற யாரும் கிடையாது. ஈரான் தான் இந்த பயங்கரவாத செயலுக்கெல்லாம் தலையாக இருக்கிறாங்க. இதற்காக நம்ம வந்து ஜெபிக்கணும். எத்தியோப்பியா ஏராளமான கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. நம்ம பல செய்திகள் கேட்குறோம். நம்ம பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும். அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், அந்த கொஞ்சத்தையும் மிஷினரிமார்கள் தாக்கப்படுறாங்க. பல தேசங்களில் கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுறாங்க. இவங்களுக்காக ஒரு வாய்ஸ் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு யாருமே இல்லை. நம்முடைய ஜெபங்கள் அதிகரிக்கட்டும். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான ஒரு செய்தி. தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்பொழுது நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம்.
எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆண்டவரே மாலை பொழுதிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளின் ஆண்டவரே வேத பகுதியை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் இந்த செஷனுக்காக உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, முற்றிலும் உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்க்கவும், பல ஆண்டு காலங்களுக்கு முன்பாக பார்வோனை குறித்தும் ஆண்டவரே பார்வோனுடைய சேனைகளை குறித்தும் வேதாகமத்தில் நாங்கள் வாசித்ததை ஆண்டவரை இன்றைக்கு கர்த்தாவே அப்பா பல ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் மூலமாக அதை பார்க்க, அதை கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரை நீர் செய்த பலத்த கிரியைகளை நாங்கள் நினைத்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சம்பவங்கள் எல்லாம் நீர் வரப்போகிறீர். உம்முடைய வார்த்தைகளில் ஒன்றாகிலும் அது தரையிலே விழாது. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதே இல்லை தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அந்த வருகைக்கு ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. எல்லாரும் ஆண்டவரை விசுவாசம் உள்ளவர்களாகி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்க ஆண்டவரை ஒரு பெரிய எழுப்புதலின் நாட்களை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. லைவ்ல இணைந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் அடுத்த வாரம் நாங்கள் இணைந்து கர்த்தாவே இதை மேற்கொண்டு நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஸோ மறுபடியும் உங்களை அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். Until then, wishing you all a very happy good night and a blessed week ahead. God bless you.